செய்திகள் தொடர்கின்றன. இனவாதம், மதவாதம் மற்றும் தீவிரவாதம் என்பன மீண்டும் தலை தூக்காமல் எதிர்கால சமூகத்தின் நலன் கருதி நாட்டை பாதுகாப்பதற்காக அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கிறார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். 320 மில்லியன் ரூபாய் செலவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பொறியியல் பீடம், இஸ்லாமிய கல்வி, அரபு மொழி பீடம் மற்றும் சுகாதார நிலையம் என்பன ஜனாதிபதியினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டன. பூரணத்துவம் அடைந்த பட்டதாரிகளை உருவாக்க வேண்டியுள்ளது. அவர்கள் தோல்வியுற்றவர்கள் அல்ல, வெற்றியாளர்களை நாம் உருவாக்க வேண்டும். அவர்களின் மனநிலையை கட்டியெழுப்ப வேண்டும். எனவே இலங்கையின் அனைத்து பல்கலைக்கழகங்களும் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களும் இதனை நன்கு புரிந்து கொண்டு எதிர்கால சமூகத்தின் நலங்கருதி செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அதுவே எமது எதிர்பார்ப்பு. ஜனாதிபதி இங்கு தமிழ் மொழியிலும் உரையாற்றினார். சாந்தி, சமாதானம், சகோதரத்துவம், சகவாழ்வு இவைத்தான் இஸ்லாம் வழக்கத்தின் முக்கிய அத்திவாரம். இனவாதம், மதபேதம், தீவிரவாதம் பேச வேண்டாம். எதிர்காலத்தில் நீங்கள் தான் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இந்த விஜயத்தை நினைவு கூறும் வகையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மரக்கன்று ஒன்றும் நடப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி அங்கு கூடியிருந்த மக்களுடன் கலந்துரையாடினார். பயங்கரவாதிகளுக்கு நிதி விநியோகிப்பதை தடுப்பதற்கான கொள்கை மறுசீரமைப்பு சட்டமூலம் தொடர்பான விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது சபை நடவடிக்கைகள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒத்திவைக்கப்பட்டதுடன் ஒரு மணித்தியாலத்தின் பின்னரே மீண்டும் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. செயற்குழு விவாதம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பயங்கரவாதம் என்ற சொற்பதத்தின் வரை விளக்கணம் தெளிவுபடுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்ட போது பதில் அமைச்சர் அங்கிருந்தார். சபாநாயகரை, இந்த தருணம் வரையிலும் பயங்கரவாதி என்றால் யார் என்பது தெளிவுபடுத்தப்படாத நிலையில் எவ்வாறு பாராளுமன்றத்திற்கு சட்டத்தை சமர்ப்பிக்க முடியும்? இது அரசாங்கத்தின் கோரிக்கையா அல்லது பாதுகாப்பு செயலாளரின் கோரிக்கையா என்பது தொடர்பில் தெரிவிக்கப்படவில்லை. தற்போது நிறைவேற்றப்பட உள்ள சட்டத்தில் ஏன் இதனை குறிப்பிடவில்லை? மக்களுக்கிடையில் அமைதியின்மையை தோற்றுவிக்கும் செயற்பாடுகள் இடம்பெறுவது நாட்டுக்கு சிறந்தது அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். None of these are excuses for the breakdown in law and order. If the government had taken early action in regard to the incident at Dambulla Mosque, the breakdown of law and order would not have spread. We are also surprised. தம்புள்ளை முஸ்லிம் பள்ளிவாசல் சம்பவம் இடம்பெற்ற போதே அரசாங்கம் உடனடியாக செயற்பட்டிருந்தால் சட்டத்தின் ஆதிக்கம் செயலிழந்து போவதை தவிர்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். இந்த பிரச்சினை குறித்து அரசு தரப்பு முஸ்லிம் அமைச்சர்கள் மௌனமாக இருப்பது வியப்பாக உள்ளது. கிழக்கிற்கு முஸ்லிம் முதலமைச்சர் ஒருவர் தேவை என்று கோஷம் எழுப்பியவர்களின் மௌனம் வியப்பாக இருக்கின்றது. அவர்களுக்கு நம்பிக்கையை விட பதவிகளே முக்கியமாக அமைந்துள்ளது என தோன்றுகின்றது. 1983 ஆண்டு இன கலவரம் ஏற்பட்டது. அதனால் 2009 ஆண்டு வரை யுத்தம் ஒன்று இடம்பெற்றது. 30 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் இணக்கப்பாடு ஒன்றை ஏற்படுத்தி அரசியல் தீர்வை பெற்றுக் கொள்ள முடியாதுள்ளது. நம்பிக்கையை உறுதிபெறச் செய்வதற்கும் நீதியின் ஆதிக்கத்தை நிலைபெறச் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்ன என நாம் கேட்கின்றோம். In regard to the earlier parliamentary select committee on the constitution, it's another means of opening the old wound. Therefore, I want to ask the government, tell us what effective steps are being taken to restore confidence and maintain law and order, including prosecution of those involved in this incident. 2005 ஆண்டு தொடக்கம் 2010 ஆண்டு வரையான 5 ஆண்டுகளில் மூடப்பட்டுள்ள பாடசாலைகள் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார்.
වැසිගිය පාසල් 2005ஆம் ஆண்டு 39 பாடசாலைகள் மூடப்பட்டன. 2006ஆம் ஆண்டு 40 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. 2007ஆம் ஆண்டு 74 பாடசாலைகளும், 2008ஆம் ஆண்டு 14 பாடசாலைகளும், 2009ஆம் ஆண்டு 104 பாடசாலைகளும், 2010ஆம் ஆண்டு 79 பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளன. 2005ஆம் ஆண்டு மொத்த தேசிய உற்பத்தியில் கல்விக்கு 3.03% ஒதுக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டாகும் போது இது 1.86 வீத வீழ்ச்சி கண்டுள்ளது. இதனால் பாடசாலைகளுக்கு கிடைக்க வேண்டிய வளங்களில் பற்றாக்குறை நிலவுகின்றமையினால் மூடப்படும் பாடசாலைகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டது. பாடசாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக இலங்கை வரலாற்றின் முதன்முறையாக இலவச கல்விக்கு 2012ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியிலேயே அதிகளவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போக நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் தமது அறுவடையை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் இதுவரை முன்வரவில்லை என விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பொருளாதார கட்டமைப்பில் நெல் உற்பத்தி முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனினும் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் கடன் பெற்று வேளாண்மையில் ஈடுபடும் இப்பகுதி விவசாயிகளின் வாழ்க்கையில் துன்பம் தொடர்கதையாக உள்ளது. அண்மையில் பெய்த கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போக நெற்செய்கை பாதிக்கப்பட்டது. நெற்செய்கை பாதிக்கப்பட்டதனால் உரிய விளைச்சலை பெற முடியவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லையும் மிக குறைந்த விலைக்கு தனியாருக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். ஏனைய மாவட்டங்களில் நிர்ணய விலையில் நெல் கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதற்கான நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல் உற்பத்தி மிகவும் மோசமாக இந்த அடைமழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நெல்லுக்கான விலை மிகவும் மோசமான நிலையிலிருந்து கொண்டிருக்கின்றது. முதலாளிமார் நிறையவே குறைந்த விலைகளுக்கு அவர்கள் அதை கொள்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் விவசாயிகள் இன்னும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அறுவடை செய்யப்பட்ட நெல்லை களஞ்சியப்படுத்த முடியாத நிலையில் தாம் உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மிக மிக குறைந்த விலைக்கு நாங்கள் நெல்லை விற்பனை செய்கின்றோம். வைத்திருக்க முடியாது, எங்களை களஞ்சியப்படுத்த முடியாது. களஞ்சியப்படுத்தக்கூடிய அளவுக்கு நெல்லும் அந்த அளவுக்கு தரமான நெல்லாக இல்லை என்றால் ஈரமாக இருக்கின்றது. வானிலையும் இவ்வாறு இருக்கின்றது. நாங்கள் என்ன செய்வது? அநேகமான விவசாயிகள் மிகுந்த மனநொந்த நிலையில் இருக்கின்றார்கள். நெல் கொள்வனவுக்கான நிதி இதுவரை கிடைக்காததால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிர்ணய விலையின் கீழ் நெல் கொள்வனவு ஆரம்பிக்கப்படவில்லை என கமநல சேவைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. கொள்வனவு செய்யும் நெல்லை பாதுகாப்பதற்கான களஞ்சிய சாலைகள் தயார் நிலையில் இல்லை என திணைக்களத்தின் உத்தியோகத்தர் ஐ பதூர்தீன் தெரிவித்தார். போதுமான களஞ்சிய வசதிகள், களஞ்சிய வசதிக்குரிய வேலைகள் இதுவரையில் முற்றுப்பெறவில்லை. இதுவரைக்கும் நெல் கொள்வனவு செய்வதற்குரிய நிதி கிடைக்கப்பெறவில்லை. எதிர்காலம் மிக விரைவாக அந்த நிதிகள் கிடைக்கப்பெற்றதும் கூட்டுறவு சங்கங்களின் மூலமும் நெல் சந்தைப்படுத்தும் சபை மூலமும் நெல் கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். புத்தளம் மாவட்டத்திலேயே இந்த அழகிய காட்சி எமது கேமராவில் பதிவானது. அண்மையில் பெய்த மழையினை தொடர்ந்து தற்போது பயிர்கள் மாத்திரமின்றி புட்பூண்டுகளும் வளர ஆரம்பித்துள்ளன. இவ்வாறு பூத்து குலுங்கும் இந்த பூ மலைப்பூ என அழைக்கப்படுகின்றது. ஆங்காங்கே பச்சை நிறத்தில் புட்களும் நாவல் நிறத்தில் மலைப்பூக்களும் மலர்ந்துள்ள காட்சி மிகவும் ரம்மியமாக உள்ளது. நீலம் மற்றும் நாவல் நிறத்திலான கம்பளம் விரித்தாற்போல் இந்த பகுதி காட்சி அளிப்பதுடன் பலரும் இதனை ரசித்து வருகின்றனர். இனி விளையாட்டுச் செய்தி. இந்தியாவை தோற்கடிப்பதற்காக அணியில் பல மாற்றங்களை செய்ததாக இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி தலைவர் சசிகலா சிறிவர்தன கூறுகிறார். தாம் ஈட்டிய வெற்றி எல்லையற்ற மகிழ்ச்சியை அளிப்பதாக தெரிவித்த அவர் இம்முறை தமது அணியின் ஆற்றல்களை இந்நாட்டு மக்கள் முதற் தடவையாக தொலைக்காட்சியில் கண்டு மகிழ்ந்தார்கள் என குறிப்பிட்டார். மகளிருக்கான உலகக்கிண கிரிக்கெட்டில் இலங்கை இம்முறை நடப்பு சாம்பியனான இங்கிலாந்துக்கு எதிராக புரட்சிகரமான வெற்றியை ஈட்டிக் கொண்டது. அந்த போட்டியில் இலங்கை இறுதிப் பந்தில் வெற்றி பெற்றாலும் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியில் 209 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. எனினும் அதன் பின்னர் சுதாகரித்துக் கொண்ட இலங்கை வீராங்கனைகள் பலம் வாய்ந்த இந்தியாவை 138 ஓட்டங்களால் வெற்றி கொண்டு சூப்பர் 6 சுற்றை உறுதி செய்து கொண்டனர்.
well against all odds. உண்மையில் இது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் தருணமாகும். இந்த உலக கிண்ண தொடர் எனது கடைசி உலக கிண்ண தொடராக இருக்கும். இது எனது அணிக்கு கிடைத்துள்ள விசேட சந்தர்ப்பமாகும். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டிக்கு பின்னர் பல மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்தது. நாம் 2 பந்துவீச்சாளர்களை இணைத்தோம். அதேபோன்று பின்வரிசையில் களமிறங்கிய தீபிகாவை 3ஆம் இலக்க வீராங்கனையாக களமிறக்கினோம். முக்கியத்துவம் வாய்ந்த போட்டி என்பதனால் மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்தது. இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் துடுப்பாட்டத்தில் 59 ஓட்டங்களை பெற்றதுடன் பந்துவீச்சில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு பங்காற்றிய சசிகலா சிறிவர்தன இவ்வாறு கருத்து வெளியிட்டார். போட்டியின் பின்னர் எனது உறவினர்களுக்கு தொலைபேசியூடாக கதைத்தேன். அவர்கள் மிகுந்த ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தார்கள். உண்மையில் எமது உறவினர்கள் எம்மை தொலைக்காட்சியில் பார்த்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இது நமக்கு வாழ்நாளில் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இலங்கை மகளிர் அணி சூப்பர் 6 சுற்றில் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகளை எதிர்த்து ஆட உள்ளது. இலங்கை அணி பங்கேற்கும் முதல் போட்டி நியூசிலாந்துக்கு எதிராக நாளை மறுதினம் மும்பையில் நடைபெற உள்ளது. இதேவேளை மகளிருக்கான உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை இதுவரை வெளிப்படுத்திய ஆற்றல்கள் தொடர்பாக முன்னாள் இலங்கை அணி தலைவர் அர்ஜுன ரணதுங்க கருத்து வெளியிட்டார். இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் இந்த வெற்றி தொடர்பாக நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உலக சாம்பியனான இங்கிலாந்து மற்றும் இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி கடந்த காலங்களில் சிறப்பாக விளையாடாவிட்டாலும் தற்போது உயர்ந்த நிலையை அடைந்துள்ளது. இதற்கு பிரதான காரணகர்த்தாவாக அணித்தலைவருக்கே நான் முக்கியத்துவம் அளிக்கிறேன். அணித்தலைவர் என்ற வகையில் சசிகலா சிறிவர்தன சிறந்த நிலையில் அணியை வழிநடத்துகிறார். ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் நாம் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தோம். அதன்படி எமக்கு உப சாம்பியன் பட்டம் கிடைத்தது. அதனூடாக இந்த வீராங்கனைகளிடம் திறமை இருக்கிறது என்பது நிரூபணமாகியுள்ளது. 2013ஆம் ஆண்டு மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். எமது இணையதள முகவரி www.newsfirst.lk. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback